சாரி சார், நான் வீடு மாதிரி வந்துட்டேன். மாப்பிள மாப்பிள, நம்ம வீடு தான் மாப்பிள. சரியான இடத்துக்கு வந்துருக்கீங்க. மாமா நம்ம வீடா? நான் ஏதோ நாடகம் பண்ண நினைச்சேன் மாமா. அப்புறம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாப்பிள. அப்புறம் பிரயாணம் நல்லா இருந்ததா? அப்புறம் மாமா எப்படி இருக்கீங்க? இருக்கேன் நல்லா இருக்கேன் மாப்பிள. ஊர்ல எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாம் சௌக்கியம் மாப்பிள. விவசாயம் எல்லாம் எப்படி போகுது? ரொம்ப நல்லா போகுது. கண்ணி ஏன் கவர் மேலேயே போகுது? இதை சமைச்சு கொடு. அத்தை என்ன மாப்பிள, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் அத்தை. மாமா மாப்பிள என்ன மாமா? அப்புறம் மாப்பிள எப்படி இருக்கிறீங்க? வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நமக்கு என்ன மாமா, ஆபீஸ்லாம் கிடையாது, வீட்லயே தான் எல்லா வேலையும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். உங்களுக்கு என்ன மாப்பிள, வீட்டில் எதாவது சம்பாதிக்கிறீங்க, பெரிய விஷயம்தான். மாமா இந்த நெருப்பு கோழி இருக்குல்ல, நெருப்பு கோழி, அதோட முட்டை பெருசாகும். மாப்பிள அதை விடுங்க. என்ன மாப்பிள ஒரு சுத்தி இழைச்சிட்டீங்க? நானு மாமா ஏதாவது பேசணும்னு பேசாதீங்க மாமா. அவர் அப்படிதான் மாப்பிள, ஏதாவது பேசணும்னு பேசுவாரு. அப்படி சொல்லுங்க. மாப்பிள நீங்க ரொம்ப கருத்துட்டீங்க. அத்தை என்னைக்கு நான் வெள்ளையா இருந்தேன், இதுக்கு இவரே பரவாயில்ல போல இருக்கே. மாப்பிள என் பொண்ணு சமைக்க ஆரம்பிச்சிட்டான், வாசனை மூக்க தொலைக்குது. நான் போய் பார்த்துட்டு வரேன். உங்களுக்கு தானே, உங்களுக்கு தானே போறத பத்தியா மாப்பிள. நானு போங்க போங்க போங்க. ஆழியா இந்நேரத்துக்கு உங்க அம்மா கறி கவர் கூட திறந்துருக்க மாட்டான், அதுக்குள்ள என்னமோ வாசனை மூக்க தொலைக்குதாம்ல. பாத்தியா போறத, நல்லா மீனை பார்த்த பூனைங்க மாதிரி. தாத்தா ஏய் நீ வேற சும்மா சொன்ன, சூப்பரா இருக்கு. மா சீக்கிரம் எடுத்துட்டு வாமா, பசிக்குது. இருடி வரேன். குழந்தை ஏமாத்திட்டுற, அதுக்கு பசிக்குதோ என்னமோ. அதுக்கு பசிக்குது இல்ல? இப்பதான் பசிக்காதுமா உங்களுக்குலாம். பாட்டி நீங்க சாப்பிடலையா பாட்டி? நானும் அம்மா அப்புறமா சாப்பிட்டுக்கிறோமா, நீ சாப்பிடு. ஆஹா ஆஹா, என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட். எங்க அம்மா கையில சாப்பிட்ட மாதிரியே இருக்குதுமா. என்னம்மா லெக் பீஸை கிள்ளி கிள்ளி சாப்பிட்டுட்டு இருக்கிற? லெக் பீஸ் எப்படி சாப்பிடணும் தெரியுமா? எப்படி தாத்தா? ஐயோ லெக் பீஸ் இல்லையே, ஒரு லெக் பீஸ் மட்டும் இருந்ததுன்னா எப்படி சாப்பிடுறது செஞ்சு காட்டுவேன். இப்படி சாப்பிடணுமா? அப்படி சாப்பிடணும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு தாத்தா. ஏய் பீஸ் இருந்தா வெடி. பீஸ்லாம் இல்ல, குஸ்கா தான் இருக்கு, மூடிட்டு சாப்பிடு. பீஸ் இல்ல குஸ்காவா? என்னம்மா பிரியாணியை கோழிக்குன்ற மாதிரி கிண்டிக்கிட்டு இருக்க? பிரியாணி எப்படி சாப்பிடணும் தெரியுமா? எப்படி தாத்தா? ஐயோ இந்த நேரம் பிரியாணி இல்லையே, பிரியாணி மட்டும் என் தட்டில் இருந்ததுன்னு வச்சுக்க, நான் எப்படி சாப்பிடுறேன்னு செஞ்சு காட்டுவேன். குஸ்காவை கூட விட மாட்டாங்க போலகுது. மா இது எப்படிமா கட்டுற? கட்டவே வரல போ. நீ இன்னும் பூ கட்டுறதே கத்துக்கலையா? இல்ல, நான் பூ வச்சே பல வருஷம் ஆச்சு, கடைசியா சீமந்தத்துக்கு வச்சது. மாப்பிள்ள உனக்கு பூவே வாங்கி தரது இல்லையா? காசு இல்லையாமா? பா எங்கப்பா போனீங்க? ரொம்ப நேரமா அலைக்கானோம். குழந்தை பொம்மை வாங்கி தர சொல்லி கேட்டுச்சு, அதான் கடைக்கு போய் பொம்மை தொப்பி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். தாத்தா கடைக்கு கூப்பிட்டா இதெல்லாம் இருக்கு தாத்தா நான் வரமாட்டேன்னு சொல்ல வேண்டியது தானே? தாத்தா தான் வாங்கிக்க சொன்னாரு. தாத்தா தான் வாங்கிக்க சொன்னார்னா அவர் இந்த வயசுல நீ கடைக்கு கூட்டு போவியா? எங்க அப்பாக்கு என்ன செலவு வைக்கிறியா நீ? நீ எங்க அப்பாக்கு செலவு வைக்கிறேன்னு நான் உங்க அப்பாக்கு செலவு வைக்கிறேன். எப்படி பேசுறா பாருமா, வாய் அதிகமாயிடுச்சு வர வர. பல்லுக்கு எல்லாம் உடைக்கும் பாரு, கூட கூட பேசிட்டு இருந்தீனா. என்னம்மா குழந்தை எப்படி திட்டிட்டு இருக்க? நீ சின்ன வயசுல பண்ணாதே பண்ணிட்டா, இன்னொரு தடவை அவளை பத்தி ஏதாவது சொன்ன எனக்கு கோபம் வரும். சும்மாவே தத நாடும், இப்ப சப்போர்ட்டுக்கு வேற ஆளா? எல்லாரும் என்னையே திட்டுங்க.